Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பதர்பீனி, இதை சிரோட்டின்னு சொல்லுவாங்க, அடுக்கு பூரின்னு சொல்லுவாங்க. நல்ல மைல்டான இனிப்போட ரொம்ப மொறுமொறுன்னு இருக்குங்க. இதை கிறிஸ்பியாக சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, நல்ல சூடாவோ கூலாவோ பாதாம் மில்க் சேர்த்து சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. இன்றைக்கி இது தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்க போகிறேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா பிசறி விட்டுக்கணும். நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வழக்கமாக பூரிக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாவு ரொம்ப நேரம் ஊற வேண்டியது இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதாக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. கலந்தால் போகாது, இந்த மாதிரி அடித்து கொஞ்சம் நுர வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து ஒரே சைஸ் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒன்று போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். வழக்கமாக மைதா மாவு தேய்க்கிற பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூரிக்கு தேய்ச்சாலும் வேறு ஏதாவது ஸ்வீட் பண்ணுறதுக்கு தேய்ச்சாலுமே ஓரத்தில் உங்களுக்கு வந்து சுருண்டு சுருண்டு வரும். அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம தொடுமாவுக்கு மைதா மாவு தொடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு தொட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு விரிஞ்சு கொடுக்கும், ஒட்டாமையும் வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். நம்ம தேய்ச்சி வச்சுருக்க ரொட்டிக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, நெய்யும் மைதா மாவும், அதை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம பரத்தி விட்டுக்கணும். கையாலேயே தேய்ச்சி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஒன்று போல் சீராக பரவும். இதுக்கு மேலே இன்னொரு ரொட்டி வச்சிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரொட்டி மேலேயும் நம்ம நெய் மாவு கலவையை தடவிட்டு எல்லா ரொட்டியுமே அடுக்கி எடுத்துக்கணும். கடைசி ரொட்டிலையுமே ஒரு ஸ்பூன் தடவிக்கோங்க. எல்லா ரொட்டியும் அடுக்கின பிறகு நம்ம ஓரத்துலேருந்து அந்த மாதிரி நம்ம சுருட்ட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம மாவும் நெய்யும் சேர்த்து தடவி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லேயர்ஸ் ரொம்ப அழகாக ஃபார்ம் ஆகுங்க. நல்ல மொறுமொறுப்பும் ஒரு நெய் வாசமும் வேறு கிடைக்கும். இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு நல்ல கையால் உருட்டி விட்டுக்கணும். அடிப்பக்கம் நல்லா ஒட்டுற மாதிரி நம்ம மேல் ரொட்டிலையும் நெய்யும் மாவு தடவி இருக்கிறதுனால நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு. இப்போ இதை ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு பூரி தேவைப்படும், அடுக்கு பூரி தேவைப்படுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் மெல்லிஸாக, அந்த லேயர்ஸ் வந்து அழுத்தி போயிடக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா லேயர்ஸ் கிடைக்காது. லைட்டாக இந்த மாதிரி பரத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானாக்கில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிக்கணும். அப்போ தான் உள்ளேயுமே உங்களுக்கு பொரிஞ்சு நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும். இது ரொம்ப செவந்துலாம் வராதுங்க, லைட் ஒரு கோல்டன் கலர் தான் வரும். அந்த சலசலப்பு நின்ன உடனே நம்ம எடுத்துடலாம். இந்த சிரோட்டி பார்த்திங்கன்னா சீனி பாகில் ஊற வச்சு எடுத்தும் சாப்பிடுவாங்க. அது கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, சீனியை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு மேலே நல்லா தூவி விடுவாங்க. இப்படி சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொறுமொறுப்பும் நல்லா இருக்கும், அதே சமயம் மைல்டான ஒரு இனிப்பும் இருக்கும்.
இதை வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து நல்ல சூடான அல்லது கூலான பாதாம் மில்க் பண்ணி வச்சுட்டு அதை ஊற்றி அதில் சோக் பண்ணி கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.